பியூட்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த க்ரீம் வந்து என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான க்ரீம்னு கூட சொல்லலாம். இந்த க்ரீம் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்க ஸ்கின்னோட டோனை வந்து நல்லாவும் இம்ப்ரூவ் பண்ணியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து வெயில்னால வந்து சன் டேனா இருக்கட்டும், இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் ரெகுலரா வரும். இந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம தக்காளியோட ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதுக்காக தான் நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அடித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாரி மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கைட்டயே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்க அப்படி பிழியும்போது வந்து தக்காளியில இருக்கிற அந்த விதை இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் அந்த பேக்ல இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து அந்த தக்காளியோட ஜூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தேவை. அந்த லிக்விட் மட்டும் இருந்தாலே போதும். இப்ப வந்து ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. இப்ப இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா வந்து எடுத்துக்கிறேன். ஆலோவேரா எதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அதே நேரத்தில நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்டனா பார்த்துக்கிறதுக்கும் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கும்போது ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலா பார்த்து எடுத்துக்கோங்க. ஹேருக்கு அப்ளை பண்ற ஆல்மண்ட் ஆயிலும் இருக்கு. அத நீங்க வந்து எடுத்துக்கிற வேண்டாம். இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்துக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவன் டோனா மாத்தி குடுக்கும். இதுல நம்ம மெயினா வந்து எதுக்காக தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து ரிங்கிள் ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த கிரீம் வந்து கிடைச்சிருச்சு. இப்ப இந்த கிரீம வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேஸ் வரைக்கும் வந்து நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இப்ப இந்த கிரீம வந்து என்னோட ஃபேஸ்லயும் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல வந்து இந்த கிரீம எந்த டைம்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கிரீம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கிரீமுக்கு மெயினான இன்கிரீடியன்ட்டே வந்து தக்காளி மட்டும் தான். தக்காளி 1 இருந்தா போதும். நம்மளோட ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்னிங்கா பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம தக்காளி உங்க ஸ்கின்ல வந்து ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து க்ளோவும் நல்லாவே குடுக்கும். ஸோ தக்காளிய ஸ்ட்ரைட்டா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ண முடியல அப்டின்னா, இந்த கிரீம மட்டும் நீங்க ரெகுலரா நைட் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப அந்த கிரீம வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். டெய்லி நைட்டு தூங்கும்போது இந்த கிரீம கொஞ்சமா எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. சீக்கிரமாவே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப இந்த கிரீம வந்து இந்த மாரி உங்க ஃபேஸ்ல வந்து கொஞ்சமா எடுத்து டாட் டாட்டா வச்சு நல்லா ஈவனா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சன்னால உண்டான டேனிங் இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இதெல்லாம் அதிகமா இருக்கிற ஏரியால கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த கிரீம கொஞ்சம் அதிகமா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. மார்னிங் நீங்க எப்பயும் போல ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த இந்த கிரீம வந்து இந்த மாரி ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட பிக்மெண்டேஷனும், சன் டேனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கிரீம வந்து ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் குடுத்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.